அனைவருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் வாழ்த்துக்கள். கிறிஸ்மஸ்க்கும் முதல் நாள் கிறிஸ்மஸ் தாத்தா என்னோடய வீட்டுக்கு வந்தார். அது எனக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் எனக்கு ரொம்ப மனசு ஒரு குதூகலமாகவும் இருந்தது. இது நான் எதிர்பாராத ஒரு அருமையான தருணம் அப்படின்னு சொல்லணும். இந்த கிறிஸ்மஸ் தாத்தா என்னோடய வீடு தேடி வந்து ஒளிஞ்சு எனக்கு கதவை தட்டி சாக்லேட் தந்தது என்னையால் மறக்க முடியாது. இது ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய தருணமாக இருந்தது. அதனால் எப்பயுமே நாங்கள் நியூ இயருக்கு கேக் ஷாப்புக்கு போகிறது வழக்கம் எங்களுக்கு. நான் போகலைன்னா கூட என் கணவர் நியூ இயருக்கு கேக்ஸ் வாங்கிட்டு வந்து எங்களோட நெய்பர்ஸ்க்கு கொடுக்குறத நாங்கள் வழக்கமாக வச்சுருக்கோம். இந்த முறை எனக்கு கிறிஸ்மஸ் தாத்தா வந்ததுனால அந்த ஒரு குதூகலத்தில் கிறிஸ்மஸ்க்கே நம்ம கடைக்கு போவோமே அப்படின்னு நானும் போய் வந்தேன். அந்த சில வீடியோவை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கிறிஸ்மஸ் தாத்தா என் வீட்டுக்கு வந்த அந்த சில ஃபோட்டோஸை நான் இப்போ காமிச்சிட்டு நம்ம நேராக அந்த எங்களோட ஃபேவரட் கேக் ஷாப்புக்கு போகலாம். என்னோட இல்லம் தேடி வந்த இந்த ரகசியங்களை கொடுக்கக்கூடிய கிறிஸ்மஸ் தாத்தா என் வீட்டிலருந்து எனக்கு கொடுத்துட்டு கிளம்புறாரு பாருங்க. இதை நான் ஒரு பொக்கிஷ தருணமாக கருதுகிறேன். நாம் கேக் ஷாப்புக்கு வந்துட்டோம். இதான் நீல் கிரீஸ் அப்படிங்கிறது. உங்களுக்கு ஈரோட்டில் காளமாடு ஸ்டாப் அப்படின்னு கேட்டாவே தெரியும். இந்த ஊரில் இருக்க எல்லாத்துக்குமே தெரியும். ஒருவேளை நீங்கள் ஈரோட்டுக்கு புது நபராக இருந்தால் நீங்கள் இந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இந்த காளமாடு ஸ்டாப்புன்னு வர்ற இடத்துல புது நபர்களுக்காக இந்த கடை அமைஞ்சிருக்க இடம் இதுதான். இங்கேயும் பாருங்களேன், வெல்கம் பண்ணுறதே கிறிஸ்மஸ் தாத்தா தான். ஹாப்பி கிறிஸ்மஸ். நாம் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லிக்கிட்டு இந்த கடைக்குள்ளே நுழையிறோம். இங்கேயும் சாண்டா தாத்தா என்னைய வரவேற்கிறதாவே நான் நினைக்கிறேன். இப்போ இந்த கடையில் எப்பயுமே ஒரு தீம், இப்போ தாஜ்மஹால் போல் நல்ல பிரம்மாண்டமான ஒரு கேக்கு அது போல் தயாரித்து வைப்பாங்க எப்பயுமே கிறிஸ்மஸ்லேயும் நியூ இயர்லேயும். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இந்த முறை கொஞ்சம் அதை சிம்பிள் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் பண்ணியிருக்காங்க. அந்த கிறிஸ்மஸ் சம்மந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் பாருங்கள், சுற்றிலும் ஒரு துணி போல் அடித்து அதில் எல்லா ஃபோட்டோஸையும் வச்சுருக்காங்க. இது ரொம்ப எப்பயுமே இது இப்போ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7-8 வருஷமாக கேக் வாங்கலைன்னாலும் கூட இதை நானும் என் கணவரும் சுற்றி பார்த்துட்டு போவோம். இப்போ கேக் சாப்பிட்ற வயதை தாண்டிட்டதால், உடல் நோய்கள் இருக்கிறதால, ஆனாலும் வர்றதை எப்பயும் சிறு வயதிலேருந்து இளமை பிராயத்திலேருந்து நம்ம பார்த்ததை ஒரு முறை நாங்கள் நியூ இயருக்கு வந்துட்டு போவோம். இந்த முறை கிறிஸ்மஸ்க்கு முதல் நாள் இங்கே நம்ம பார்க்குறோம். உங்களுக்காக நான் இதை பிக்சரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த கேக் ஷாப்பில் ரொம்ப ஒரு ரொம்ப அதிகமான ஸ்வீட் இருக்காது, நிறங்கள் ரொம்ப இருக்காது, சாப்பிட்றதுக்கு திகட்டாது, கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனாலும் அருமையாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை ஈரோடுக்கு புதிதான மக்களாக இருந்தால் இங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூட கிறிஸ்மஸை நீங்கள் தவற விட்டால் கூட நியூ இயருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஒன்றும் ஒவ்வொரு கொஞ்சம் அதிகமான ரேட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீல் கிரீஸ் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. அந்த பிளேஸ் தான் இது. இந்த ஈரோட்டில் தான் அது ப்ரொடக்ஷன் ஆகுது. ரொம்ப பெரிய தீம் வச்சுருப்பாங்க, அதாவது தாஜ்மஹால் போலெல்லாம் செட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இந்த முறை என்னமோ ரொம்ப சிம்பிளாக வச்சுருந்தாங்க. இருந்தாலும் கூட அந்த டேஸ்ட்டுக்காக இங்கே வரக்கூடிய மக்கள், ஈரோடு மக்கள் செலக்டிவாக இங்கே வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற மக்கள் வருவாங்க. அது விலையெல்லாம் கூட உங்களுக்கு அப்படியே ஒன்று க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள்.
இதெல்லாம் கண்களால் பார்க்கும்போதே ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். ஒன்று ஒன்றும் 1/2 கிலோ 1 கிலோ அதுபோல் எல்லா விலைகள்லையுமே இருக்குது. நானும் என் கணவரும் இதை வந்து பார்க்குறோம், எதை வாங்கலாம் அப்படின்ட்டு. என்னோடய ஃபேவரட் வந்து ப்ளம் கேக்கு. அதான் அவர் எடுத்து காமிக்கிறாரு, இது தானே எப்பயும் வாங்குவோம் அப்படின்ட்டுன்னு. இது வந்து 200 கிராம்லேருந்து 1/4 கிலோ 1/2 கிலோ வரையிலும். இதை வந்து ஒரு ரிச் ப்ளம் கேக் அப்படின்னு அது ஒன்றும் கொஞ்சம் அந்த அந்த டேஸ்ட்டு வெரைட்டி அதில் சேர்க்கக்கூடிய பொருள் எல்லாமே அந்த ஒவ்வொரு தரத்துக்கு தகுந்தது போல், பொருட்களுக்கு தகுந்தது போல் விலை முன்ன பின்ன இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு முறை இங்கே வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா விதமான உங்களுக்கு தெரிஞ்ச என்னென்ன கேக் வெரைட்டி உங்களுக்கு தெரியும் எல்லாமே இந்த கடையில் இருக்கும். நாங்கள் அப்படியே சுற்றி மட்டும் பார்த்துக்குறோம். பாருங்களேன், ஒன்றுமே ஒவ்வொரு மாதிரியான வெரைட்டி. இது இப்போ ப்ளம் கேக்லேயே பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்டார் போல் இருக்குது. அதே போல் ஐஸ் கேக்ஸ் எல்லாமே பிளாக் ஃபாரஸ்ட்டு, ஒயிட் ஃபாரஸ்ட்டு, அது எக்கு இல்லாத பிளாக் ஃபாரஸ்ட்டு எல்லாமே எப்படி வேணாலும் உங்களுக்கு வந்து தேவையானதை கொடுப்பாங்க. நீங்கள் முன்னாடியே கூட வந்து ஆர்டர் பண்ணலாம். இங்கேயே வந்து அவங்க செல்ஃப் சர்வீஸாக மளிகை கடை இருக்குது, ஸ்நாக்ஸு எல்லாமே எல்லா இதுவும் இருக்குது, ஸ்பெஷலிட்டிஸும் இருக்குது இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா. நானும் ஒரு கேக் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதை விலையை பார்க்குறேன், அதனுடைய கிலோகிராம் பார்க்குறேன். ஒரு சின்ன டப்பா வாங்கிக்கிறோம், வெளியே வந்துட்டோம். நீங்கள் ஒரு முறை ஈரோடுக்கு பழைய நபர்கள், ஈரோடு வாசிகளுக்கு உங்களுக்கு நீல்கிரிஸ் தெரியும், காலமாடு ஸ்டாப் பக்கத்தில், ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில். புது நபர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம். அனைவருக்கும் கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் வாழ்த்துக்கள்.